வேளை இந்த 3வது வாரத்தில், இந்த மே மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை ஒரு நிமித்தமாய் இந்த வேளை நம்ம துதிப்போம். பிரியமானவர்களே, ஒரு விசையாய் எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். எப்படியாப்பட்ட நெருக்கத்தில் போனாலும் தாவீதை போல ஒரு மன ரம்யத்தோடு இந்த கால வேளை நம்ம ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, ஏனென்றால் சங்கீதம் 34:1 அவன் அழகாய் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. எஸ், எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து கொண்டு போயிருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் கடந்து கொண்டு போயிருந்தாலும் சரி, ஏனென்றால் ஒரு நெருக்கமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம கொண்டு போயிருக்கிறோம். ஆனாலும் இந்த வேளை என்னோடு சேர்ந்த கால வேளை துதிக்கும் பொழுது ஒரு புதிய சுகம் உங்களுக்கு உண்டாகும், ஒரு புதிய ஜெயம் உண்டாகும், ஒரு பெரிய விடுதலையும் இந்த கால வேளை உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு விஷய கண்களை மூடி இந்த கால வேளை தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தர் வெளிப்படும்படியாய், ஆவியானவர் தம் ஜனங்களோடு இடைப்படும்படியாய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி. எஸ் லார்ட், இந்த காலவேளை எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நெருக்கத்தில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க சர்வ வல்ல தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்க ஆண்டவரே எகோவா ரஃபாவா இருக்கிறீர். விசுவாச அறிக்கையிட்டு இந்த வேலை ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், விடுதலையோடு இந்த காலவேளை துதிக்கிறோம். ஏனென்றால் ஜீவனோடு உம்மை துதிக்கும்படியாய் நீர் பாராட்டின இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளில் உலகத்தில் இல்லாதபடி இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் கிருபையாய் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எஸ் பிரியமானவர்களே, துதிக்க துதிக்க துதிக்க, எஸ் துதிக்க 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 கிருபை பெருகுகிறது. இன்னைக்கு அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்தி கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலவேளை நன்றி ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்தும், ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. எஸ் லார்ட், உம்மை போற்றுகிறோம். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? ஒரு விஷயம் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க பிரியமானவர்களே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். பாடுங்க பெரியமானவர்களே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளு அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். வாதை நோயும் வந்த பொழுதும் வேண்டல் கேட்டிட்டார், வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆமென் ஆண்டவரே. எஸ் லார்ட், எங்கள் வேண்டுதலை கேட்டு தேவனே. ஹalleluya. எங்கள் நெருக்கத்தில, வேதனையில, கண்ணீரின் மத்தியில, வியாதியின் மத்தியில எங்கள் வேண்டுதலை கேட்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ள நாள் வரையில் சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார்.
என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரை எல்லாம். ஆண்டவரை அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். தந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, கால வெள்ளமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? ஆமென் ஆண்டவரே. உலக வாழ்க்கை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்க்கை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன். கைகளை உயர்த்தி பாடுங்க ஆண்டவரை, ஆராதிங்க. உங்க சிறையிருப்பை மாற்ற அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த காலவெல்ல ஒரு சிறையிருப்பை, பயத்தை எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். பாடுங்க, வாயின் திறந்து துதிங்க நல்லா. உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த பொழுது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த பொழுது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். நன்றி நன்றி. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். உம்மை துதித்து 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், எக்காலத்திலும் உம்மை துதிக்கிறோம், எல்லா சூழ்நிலையும் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், உமது நாமத்தை உயர்த்துகிறோம் இந்த காலவெளியில. ஏனென்றால் நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. எப்படியாப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் கடந்து போனாலும் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை கொடுக்க, சுகத்தை கொடுத்த, ஜெயமாய் நடத்த, எங்களை பாதுகாக்க, எங்களை தப்புவிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த விடுதலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையில உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேளையில. கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த கால வேளையில. அல்லேலூயா. பிழைத்திருப்பனா என்று நினைக்கிற வேளையில கர்த்தர் பிழைப்பை உண்டாக்கினீர், பிழைத்திருக்க கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளோ நல்லவர். எப்பொழுதும் எங்கள் வாயில் உமது துதி இருக்கும் ஆண்டவரே. உம்மை துதிக்க 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 ஸ்தோத்திரிக்க கிருபையை பெருக செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. தெய்வ செய்தியின் மூலமாக எங்களோட பேசுவீராக. எஸ் லார்ட், எங்களோட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தாகத்தோடு காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த காலவேளையில். எஸ் லார்ட், ஆறுதலற்று காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த காலவேளையில். எங்களுக்கு நீர்தான் வெளிச்சம் ஆண்டவரே. ஒளியே, உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் இந்த வேளையில். வெளிச்சமானவரை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும் கர்த்தாவே, எங்களோட பேசுவீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வாதமாய் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவெளியில.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜெபக்கே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான இந்த காலை வேளையில், இந்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றும் இன்றும் மாறாதவர் நம் மத்தியில் இந்த நாளில் கர்த்தர் மகிமையாக உங்களோட பேசி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை மாற்றமில்லை, ஒரு விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை கர்த்தரோட கரங்களை ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் அப்பா, இந்த நேரத்தினோட வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேசுவீராக. உம்மோட திரு சமூகம் வல்லமையாக கிரியை செய்யட்டும். உம்மோட வார்த்தை இவர்களுக்கு ஜொலிக்கட்டும். இந்த நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் இந்த நாளில் ஒரு வல்லமையான வார்த்தை இவருக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி, இந்த கால ஓய்வு நாளில் பிதா குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவர்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருவர்களுக்கும் இயேசு நாமத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த அருமையான நாளில் உங்களை மறுபடியும் சந்திக்க கர்த்தர் தயவு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அனைவரும் சேஃபாக வீட்டில் இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் பார்த்துக்கணும் அன்பான தேவ பிள்ளைகள், ஒரு சிறிய வேண்டுகோள், ஒவ்வொரும் வெளியே போகாதபடிக்கு இருக்குமானால் அது நன்மையாக இருக்கும். கடினமான பாதை, வீட்டில் அமர்ந்திருக்க வேண்டும், ஆனாலும் கர்த்தர் நல்லவர், எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறவராக இருக்கா. இந்த நாளில் வேத பகுதியை தியானிப்பதற்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது, குறிப்பாக தேவன் விசேஷமாக இந்த காலைவேளை தேவ தியானத்துக்காக கொடுத்த தேவ செய்தியின் தலைப்பு துதியினால் விடுதலை. ஹல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ண, வேதம் சொல்லுகிறது துதியின் மத்தியில் நாம் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். துதிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க முடியும். ஏனென்றால் இது சத்தியம், உண்மை. துதியின் மத்தியில் கர்த்தரோட மகிமையான காரியத்தை செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளை, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 12வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே பார்க்கும் பொழுது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த துதியின் காரியத்தினாலே எதை பார்க்க போகிறோம், இந்த துதியினாலே என்ன சம்பவிக்க போகுது என்று பார்க்கும்போது, நாம் துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. மாற்றமல்ல, இந்த துதியினால ஒரு கலக்கத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. இந்த துதியினால பூட்டப்பட்ட அறையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. இந்த துதியினால நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. இந்த நாளில் இதை குறித்து தான் விசேஷமாக நான் பேச போகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, வேதத்தை வீட்டில் இருக்கும் பொழுது வேதத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இது நடந்த சம்பவம் தாவீதை அபிஷேகித்தது. அடுத்தது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்திலிருந்து 17 வருஷத்தை பார்க்கும்போது சவுலை குறித்து ஒரு சம்பவமாக நடக்கிறது. என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை முடிவை பார்க்கலாம், துவக்கம் என்ன என்று பார்க்கும்பொழுது தான் முடிவுக்கு அர்த்தம் கிடைக்கும். இந்த துதியினால என்ன சம்பவித்தது சவுலுக்கு என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதினால் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்கதாக ஒருவனை தேடி என்னிடத்தில்
என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இது சம்பவம் சவுலுக்கு ஒரு கலக்கமான சூழ்நிலை. இருதயம் கலங்கி இருக்கிறது, சிந்தை கலங்கி இருக்கிறது. ஏன்னா ஆவினால் அனுப்பப்பட்டபடியாக அவன் வேதனையோடு சில காரியத்தினாலே அவன் அலக்கடைத்து சில சிந்தையில் கலக்கத்தோடு இருக்கின்றவரை தன் ஊழியக்காரன் சொல்லுகிறான். இந்த நாளில் அதை போக்குவதற்கு, அது தற்காலிகமாக விடுதலை கொடுப்பதற்கு, அது ஒரு இசைக்கருவினாலும் பாடல்னாலும் துதினாலும் பாடுகிற ஒரு மனுஷன் இருக்கும் போது அது தாவீதை காணப்படுகிறபடியாக அதற்கு என்ன சம்பவிக்க போது, அந்த சொரமண்டல வாசிப்பதால் அவருக்கு என்ன கிடைக்க போகிறது பார்ப்போமானால், விசேஷமா 1 சாமுவேல் 16 அதிகாரம் 20-21 வாசிப்போமானால், அப்பொழுது ஈசாய், இது ஆள் அனுப்பின போது அப்போது தாவீதின் தகப்பன் அப்போது ஈசா அப்பத்தையும் ஒரு துருதி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சவுலுக்கு ஒரு கலக்கம் காணப்படுகிறது. இந்த கலக்கத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினாலே கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது சொரமண்டலத்தில் வாசிக்கும் பொழுது அது கர்த்தர் ஆவியான அசைவாடுகிறபடியாக தாவீதின் மூலமாக சவுலுக்கு இந்த பாடல் மூலமாக விசேஷமாக ஆராதனையின் பாடல் மூலமாக தாவீது அன்றைக்கு சொரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது, சொரமண்டலம் சொல்லும் பொழுது அது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவை எடுத்து தாவீது வாசித்த பொழுது சவுலுக்கு ஆறுதலாக இருந்தது. அவர் சொஸ்தமானம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம் துதிக்கும் பொழுது கலங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே, நம் துதிக்கும் பொழுது கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே கலக்கத்தை நீக்கக்கூட வல்லமை துதிக்கு உண்டு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு இசைக்கருவியை வாசிக்கலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அன்பான தேவ, இதன் மூலமாக சவுலுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு கூட அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். முன்பதாக சொன்னது 3 காரியத்தை சொன்னேன். கலக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, பூட்டப்பட்ட அறையிலிருந்து ஒரு விடுதலை, மூன்றாவதாக பார்க்கும் நெருக்கத்திலிருந்து விடுதலை. இந்த கலக்கத்திலிருந்து சவுலுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குமானால், ஏன் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, நீ கலங்கி கொண்டிருக்கிற, என் தேசமே சில காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிற, உன் வீட்டின் காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு கலக்கத்தில் இருக்கும் பொழுது நான் ஆவியானவர் சொல்லப்பட்டபடியாக உனக்கு சொல்லுகிற காரியம் என்றால், நீ துதிக்க வேண்டும். நீ துதிக்க அமர்ந்திருக்க மௌனமா இருப்பாயானால் ஒரு காரியமும் உனக்கு ஆயத்தமாகாது. இன்றைக்கு கர்த்தரோட பேச, மகனே, நீ அமர்ந்திருக்கின்ற வேளையிலே என் நாமத்தை மகிமைப்படுத்தி நீ துதிக்கும் பொழுது உன் கலக்கத்தை நீக்குவதற்கு நான் உன்னோடு பேசுவேன். அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு தாவீது சொரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது சவுலுக்கு கலக்கம் நீங்கிற்று என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி சொல்கிறேன். இந்த நாளில் இருந்து, இந்த ஓய்வு நாளில் இருந்து நேரத்தை எடுத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீ துதிக்கும் பொழுது உன் கலக்கம் நீங்கி ஒரு பெரிய விடுதலை நீ பார்க்க போகிறாய். 1. 2வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16 அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் 40 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த 40 வசனங்களை சில வசனங்களை குறித்து உங்களோட பேச போகிறேன். அப்போஸ்தலர் நிருபத்திலிருந்து 2 காரியத்தை இதிலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்றொன்றாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனத்தை பார்க்கும் பொழுது, முன்பாக சொன்னேன், ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தான் அது முடிவு நமக்கு கிளியராக தெரியும். இந்த நாளில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்துக்கு ஏன் நடக்கிறது, எதற்கு நடந்தது, ஏன் நடந்தது பார்ப்பதற்காகத்தான் இது முன்கூட்டி உதாரணமாக இந்த வேத வசனத்தை வாசித்து விட்டு பிறகு சம்பவத்துக்கு நாங்கள் போகிறோம். வாசிப்பை காட்போம். 16 வசனத்தை வாசிப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற, இங்க ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு
அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டால் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், ஒரு நாள் இல்ல அநேக நாள் பின்தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால், பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து அந்த ஆவியை, அந்த ஸ்திரியை திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி, அந்த ஆவியிடத்தில் பேசுகிற நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் கட்டளையிடுகிற கூட வார்த்தைகளே ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் பவுலுக்கு மாத்திரமல்ல நமக்கும் கொடுத்திருக்கிறார். கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே that the same moment, அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள், அந்த ஸ்திரீயோட எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பி, தன் ஆதாயத்தை பிழப்புக்காக வைத்து செய்து கொண்டிருக்கிற காரியத்திலே அற்று போயிற்று என்று கண்டு, அது கிழிந்து போயிற்று என்று நினைத்து பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தையின் வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு போனது மாத்திரமல்ல, அங்க போய் சொல்லுகிற 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவர்கள் கலகம் பண்ண வந்திருக்கிறார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டு அங்க வைத்து அவர்களை அழைத்து சிறைச்சாலையில் போடுவதற்கான சில சூழ்ச்சிகளை செய்து அவர்களை அடைக்கும்படியாக ஒரு சூழ்நிலை சம்பவத்தை உருவாக்கினார்கள். 23வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, இது நிமித்தமாக அவர்களை அடியும் உதைத்து கிழித்து அவர்களை அநேக துன்புறுத்த பொழுது சிறைசாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி, நன்றாக கவனிக்க வேண்டும், சிறைசாலைகளை வைத்து பத்திரமாக காக்கும்படி சிறைசாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நல்ல மறுபடியும் சொல்லுகிறேன், பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24 வார்ப்பும் பொழுது, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவர் அலையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார். கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு மாட்டி வைத்து நடு ராத்திரியிலே, அப்படி மண்ணின பொழுது நடு ராத்திரியிலே, நம்மள ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, இன்றைக்கு கூட ஒரு அறையில பூட்டப்பட்ட சூழ்நிலை நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கலக்கத்தின் காரியத்திலும் அறையில பூட்டப்பட்ட காரியத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனோட பேச விரும்புகிறார். 25 வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே, அன்றைக்கு நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இங்க முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்கிறது. ஜெபம் மாற்றம் பண்ணவில்லை, தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்றால் துதிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, துதிக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. ஏன் இப்படி கூட போட்டிருக்கலாம், பவுலும் ஷீலாவும் தேவனை துதித்து பாடினார் என்று போடாமல் பவுலும் ஷீலா ஜெபம் பண்ணி காவல வைக்கப்படுற அதை கேட்டுக்கொண்டார்கள் என்று போடலாம். ஆனால் இங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. என்ன என்று பார்க்கும் பொழுது, பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சோ அவர்கள் அறையில பயந்து கொள்ளவில்லை, அறையில பூட்டப்பட்டது குறித்து யோசிக்கவில்லை. அவர்கள் செய்த காரியம் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலை, கூட்ட சூழ்நிலை பார்க்கவில்லை, இருளை பார்க்கவில்லை, இருளான சூழ்நிலை வீட்டில் அடைக்கப்பட்டோம் என்று பார்க்கவில்லை. அவள் அந்த இருளடைந்த அறையிலும் அவர்கள் செய்த காரியம் என்னவென்று பார்க்கும்போது, ஒன்றாக ஜெபித்தார்கள், மற்றொன்று பார்க்கும்போது தேவனை துதித்து பாடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 26வது வசனத்தை பார்க்கும்போது, சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக இந்த துதியானது ஒரு அசைவை உண்டானது. இந்த துதி எதையும் அசைக்கும், இந்த துதி எதையும் அசைக்கும். அன்றைக்கு மரித்து விசேஷமாக இயேசு உள்ள இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்த ஒரு அசைவு உண்டானது. இந்த அசைவும் அந்த அசைவத்தை பார்க்கும் பொழுது தேவன் அசையும் பாடல் துதினாலே ஒரு அசைவு உண்டாகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். சிறைச்சாலைக்கு அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆட்டோமேட்டிக். இந்த நாளிலே யாரும் கதவை திறக்கல. ஆட்டோமேட்டிக். என்ன ஆட்டோமேட்டிக்? துதிக்கு இருக்கிற ஆட்டோமேட்டிக். துதிக்கும் பொழுது முதலாவது தாவீது சொரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை கலக்கிறது, விடுதலை கிடைத்தது. பூட்டப்பட்ட அறையில் இருக்கும் பொழுது அவர்கள் துதித்த பொழுது தானாகவே கதவுகள் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. இன்றைக்கு கூட பேண்டமிக்ல உள்ள பூட்டப்பட்டுகின்ற வேளையிலே சாப்பிட்டு அமர்ந்து உட்காருவதற்காக கர்த்தர் அனுமதிக்கவில்லை.
இல்லை. நீ கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே நீ துதிக்க வேண்டும். பூட்டப்பட்ட அறையில் இருக்கும் பொழுது ஜெபிப்பது மாற்றமல்ல, நல்லா துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய விடுதலை கிடைக்குமானால் நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு வீட்டோடு அணைந்து சேர்ந்து ஒரு சமைத்து பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாமே ரெடி ஆயிடுது, எல்லா ஃபேமிலி ரெடியா உட்கார்ந்துட்டாங்க. மட்டன் எல்லாமே ரெடி, இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. ஆனா பிரியாணியோட வாசனையே வெளியே வரலையாம். என்னன்னு போய் பார்க்கும் பொழுது அது விசேஷமாக பரிமாறிட்டு போய் கிச்சனில் பார்க்கும் போது தெரியுது அங்க போட வேண்டிய பிரியாணி மசாலாவையே போடலையாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக சபைகளும் அநேக ஊழியர்களும் மிஷனரிகளும் வீட்டிலும் ஜெபித்து கொண்டு இருக்கிறது கொரோனா வைரஸுக்காக. ஆனால் கடந்த ஆண்டிலிருந்து இன்னும் அது பறந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தரால் ஏவப்பட்டு தீர்க்கதரிசியான மோசே மூலம் அந்த தேவன் சாமி இருந்த தேவனோட பேசினபடியாக உங்களோட முகமுகமாக பேச விரும்புகிறேன். இத்தனை நாள் ஜெபித்தது போதும், ஜெபிப்பது கூடவே நீ துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல ராபாலா சாக்க நிமாத்துரை பௌடி தன மூந்தரபா ஊஸதலி ஹந்தரா ஃபத்தஹஸின் ஹந்தரபா துதித்து விட்டு மாற்றமல்ல, நல்லா ஜெபிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கும்படியாக கர்த்தர் ஒரு அதிர்வை உண்டாக்கினார். இன்றைக்கு கூட ஒரு அதிர்வு இந்த தேசத்தில் உண்டாக்க வேண்டுமானால் நீ வாய் திறந்து துதிக்க வேண்டும், என் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டும் ஒன்றாக செயல்படும் போது ஒரு கரத்தினால கைகளை தட்ட முடியாது, இரு கரத்தினால மாற்றம்தான் கரங்களை தட்டி ஒரு ஓசை உண்டாக்க முடியும். நீ ஜெபிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கட்டுகள் நீ அவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தராக வல்லமையான தேவாதி தேவன் இஸ்ரவேலின் தேவன் உன் கட்டுகளை அவுத்து உன் சுதந்திரவாளியை வெளியே அனுப்புவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இருளப்பட்டிலிருந்து பூட்டப்பட்ட கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்று நான் சோத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, விடுதலையை பார்த்து ஒரு விடுதலை நடக்க வேண்டும். இன்றைக்கு கூட அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவதாக சரமண்டலத்தை வாசிக்கும் போது சவுலுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இரண்டாவதாக அந்த குரு சொல்லி ஆவியை துரத்தினது நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த சூழ்நிலை உருவான பொழுதும் அங்க பாடி துதித்தார்கள். துதித்தது நிமித்தமாக சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. உனக்கும் திறக்கப்படுகிறது. ஏதோ ஒரு காரியத்தில் பூட்டப்பட்டு இருக்கிறாய், ஏதோ ஒரு காரியம் பூட்டப்பட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் பூட்டப்பட்டது நிமித்தமாக அடுத்ததுக்கு என்ன செய்வது தவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகளே உன் பூட்டப்பட்ட காரியம் திறக்கப்படுகிறது. ஓ மகனே, பூட்டப்பட்ட காரியம் இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த விடுதலையை பார்த்து மற்றொரு விடுதலை நடக்கிறது. நமக்கு ஒரு சாட்சியா கிறிஸ்துவுக்குள் வாழும்போது ஒரு விடுதலை பெறும் பொழுது பிறர் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதே சம்பவத்தை வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் பின்பாக நடந்த சம்பவம் சிறைச்சாலைக்காரனுக்கு என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது 27-33 வசனங்களை வாசிக்கும் பொழுது சிறைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைசாலையின் கதவுகள் திறக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீர் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். விடுதலை மாற்றமல்ல, துதினாலே ஒரு விடுதலை பவுல் சீலாவுக்கு கிடைத்தது மாற்றமல்ல, இது நிமித்தமாக சிறைச்சாலையில் பாதுகாவலர் பார்த்து கொண்டவனுக்கு அவன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைப்பதற்கு கர்த்தர் துதினால ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. 30 வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, வீட்டில் இருக்க அனைவரும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீ இதுவரைக்கும் இயேசு அறியாத இருந்தபடியாக நான் சொல்லுகிறேன், நீ விடுதலை பெறுகிற நேரமாகி விட்டது. மேலும் ராத்திரியில் இந்த வசனத்தை கேட்டவர்கள் சும்மா இல்லை, அந்த ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இங்க ஞானஸ்தானம் பெற்ற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த துதியினால விடுதலை மாற்றமல்ல, துதியினால விடுதலையை பார்த்து விடுதலை பெறாதவங்க விடுதலை பெறும்படி கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். மரியாதை வசனம் சொல்லுகிறது, சங்கீதம்
34 அதிகாரம் 1-4 வசனங்களை சொல்லுகிறது. 1-4 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எல்லா சூழ்நிலையும் நம்ம ஸ்தோத்திரிக்கணும். இந்த பேண்டமிக்ல வீட்ல இருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரிக்கணும். எந்த நேரத்தில் பயந்து கொண்டு இருக்க கூடாது. நீ துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 4வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன். நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், இப்ப பயந்து கொண்டிருக்க எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நீங்களாக்கிட்ட அனுபவம் பேசுகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிற வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது, பொய்யிராது. நீ துதிக்கும் பொழுது, நான் சொல்லுகிற ஜெபியும் துதியும் இருக்கும் பொழுது ஒரு விடுதலை. இன்று இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோனா 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்க்கும்போது, யோனா கர்த்தரோட வார்த்தையை உண்டாக்கி நீ எழுந்து மகா நகரமாக நினைவுக்கு போ என்று கர்த்தரோட வார்த்தை வந்தது. ஆனால் அவனோ கர்த்தரோட சமூகத்தை விலகி தர்ஷீசுக்கு போகும்படியாக சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அனைவருக்கும் யோனாவை குறித்து தெரியும். ஆனால் இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது, பார்ப்போமானால் யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து, அந்த தவறான பாதையில் கர்த்தர் விட்டு விலகினபடியாக கர்த்தர் மீனை அனுமதிக்கிறார். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்தில், அங்கே யோனாக்கு ஒரு பெரிய நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டு இந்த நாள்ல ஜெபம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட முதலாவதாக கலங்கி கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் துதியால் மாற்றம் தன் கலக்கத்தை நீக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கலக்கத்தில் இன்னும் பேண்டமிக்காக அறையில பூட்டி கொண்டு இன்னும் அநேக வாரங்கள் சபைக்கு வரக்கூடாதபடிக்கு முடியாதபடிக்கு பூட்டப்பட்ட அறையில் இருக்கும் பொழுது நீ சாப்பிட்டு நிம்மதியாக உறங்குவதற்காக இந்த சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. நீ ஜெபிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கட்டுகள் தானாக திறக்கப்படும். ஒரு அதிர்வு உண்டாகும். இந்த தேசத்துக்கு ஒரு அதிர்வு உண்டாகும். ஒரு பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து சுதந்திரமாக வெளியே போகும். மறுபடியும் கர்த்தரோட நாமத்தை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதுவும் நெருக்கத்தில் இருக்கிறார், ஃபைனான்சியல் நெருக்கத்தில் இருக்கிறார். வாடகை கொடுக்க வேண்டுமே, ஐயோ அநேக காரியத்தை செய்ய வேண்டுமே, குடும்பத்தை நடத்த முடியவில்லை, லாக்டவுனால அநேக நெருக்கம் கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு யோனாவை போல் மீனின் வயிற்றில் இருள் இருக்கலாம். ஆனா இருளிலிருந்து வெளிச்சத்து வருவதற்காக கர்த்தரோட பேசுகிறார். அந்த நெருக்கம் எப்படிப்பட்டது பார்க்கும்போது 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்குகிறது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது என்று வேதனையோடு சொல்லுகிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு இருளான சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால், ஒரு நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோனா 2ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அந்த நேரத்தில் மீனின் வயிற்றில் இருக்கும் போது சொல்லுகிறார், துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று தன்னை சொல்லும் பொழுது அவனை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். அன்பான தேவை, இது நிமித்தம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த துதியானது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இது மீன் என்று யோனாக்கு மாற்றமல்ல, நம் உள்ள நெருக்கத்தில் இருக்கின்றவல்ல, நம் துதிக்கும் பொழுது மீனுக்கு கட்டளையிட்டார். நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு சவுலுக்கு ஒரு கலக்கத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அன்றைக்கு பூட்டப்பட்ட அறையிலிருந்து பவுல்சிலாக ஒரு விடுதலை கிடைத்தது. தானாக கட்டுகள் கழட்டப்பட்டது. அநேக காரியம் துதியினாலே ஒரு அஸ்திபாரமே அசையும்படி ஒரு வல்லமையான காரியம் நடந்தது. மாற்றமல்ல, ஒரு நெருக்கத்திலிருந்து யோனாக்கு ஒரு விடுதலை கிடைக்குமானால் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த விசேஷமா தேசம் இறங்கி பரவி கொண்டிருக்கிற எல்லாவது விசேஷமா கண்கள் பார்க்க முடியாத இந்த கிருமியானது பேசுகிறது. சுவாசத்தினாலும் பேசுகிறாலும் காற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு மீனை கட்டளிடுமானால், கர்த்தர் அந்த மீனை அனுமதித்தார். கர்த்தர் மறுபடியும் மீனை கட்டளிட்டார். நான் விசுவாசிக்கிறேன். நீ துதிக்கும் பொழுது உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. தேசத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. உன் சொந்தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. சபையை திறக்க ஒரு விடுதலையான சுதந்திரவாளியை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ துதிக்கும் போது மகிமையான காரியம் நடக்க போகிறது. மீனுக்கு கட்டிட்டு நிமித்தமானா யோனாவை கரையில் வந்து கக்கி விட்டது. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு விசேஷமா அந்த கொரோனாவுக்கு கர்த்தர் கட்டளிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், நீ துதிக்க வேண்டும். நீ துதிக்கும் பொழுதே கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். சங்கீதம்
சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் இப்பத்தி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்ன நானே சொல்ற விசுவாசம் அன்பானது நம்ம இப்போது மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நீ மீனை கட்டளிட்டது போல ஒரு மகிமை எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, இந்த தேசத்தில் நடக்க போகிறது, எங்க வீட்டு பக்கத்தில் நடக்க போகுது, எங்க தெருவில் நடக்க போகிறது. அப்பா, ஒரு அற்புதம் நடக்குவதற்காக உம்மால மாற்ற முடியும் சொல்லிட்டு நீ வைராக்கியமான விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது துதிக்கு இருக்கிற வல்லமை அதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ துதிக்கும் பொழுது ஒரு வல்லமை நடக்கும். துதிக்கும் போது கலக்கம் நீங்கினது, துதிக்கும் போது பூட்டப்பட்ட அறைகள் கழற்றப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டது. நீ துதிக்கும் போது கர்த்தர் கட்டளிட்டு இருளிலிருந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டு, அன்பான சகோதரியே சகோதரன், இந்த காலை வேளையிலே நீ எதில் பூட்டப்பட்டிருக்கிறாய், எதில் கலங்கி கொண்டிருக்கிறாய், எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், ஐயோ எனக்கு நெருக்கத்தில் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று யோசிக்கிறாயா? நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் வேதத்தில் குறிப்பிட்டப்பட்ட காரியத்தை நான் உங்களிடம் பேசுகிறேன். உன் அல்லாத காரியத்தை விடுதலை வேண்டுமா, நீ துதி, கர்த்தரோட மகிமையை நீ பார்ப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ராகதன மூ கதரே பூ ஜிதினோ வலாதிரிபி ஷக்குதாக்கோ பௌரி சத்தனபா. பார்க்கிற ஒவ்வொருக்கும் நான் பேசுகின்ற வேளையிலே ஒரு விடுதல் நடந்து கொண்டிருக்கிறது, நான் பேசுகின்ற வேளையிலே ஒரு ஜெயம் வந்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் a today's anointing time. The God is speaking to you right now. I watala fazina memahndoraba. நாம் ஜெபித்து இந்த காரியங்களை ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை இவர்களுக்கு கிடைக்க போகிறது. இவர்கள் இந்த நாளில் இருந்து இவர்கள் நாவுகள் சும்மா இருக்க போவதில்லை. தேவாதி தேவன் சர்வ வல்லவரை துதிக்க ஆரம்பிக்க போகிறார்கள். யுத்த வீரன் பட்டயத்தையும் ஈட்டியும் வைத்துக் கொண்டு வைத்திருந்தால் அது பிரயோஜனமற்றது. அந்த யுத்த வீரன் என்று பெயர் வாங்க வேண்டுமானால் யுத்த களத்தில் இறங்கும் பொழுது தான் அந்த ரத்தத்தையும் பட்டயத்தையும் யூஸ் பண்ணும்போது தான் ஒரு வல்லமை நடக்கும். இன்றைக்கு நீ கொடுத்த அந்த பட்டயமான துதி இவர் நாவல் இருக்கபடியாக இவர்கள் துதிக்கும் பொழுது இருளடைந்த காரியங்கள், மூடப்பட்ட காரியங்கள், குழப்பத்தின் காரியங்கள், நடுநடுக்கிற காரியங்கள், நெருக்கத்தின் காரியங்கள் கர்த்தர் துதினால விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும், கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை இவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் தேவ செய்தி கேட்ட அன்பான உட்கார்ந்து கேட்ட அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான நேரமா இருக்கபடியாக அனைவரும் இருக்கிற இடத்துல நீங்கள் காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளலாம், தசமபாவங்களை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது நீ விதைக்கும் போது வாட் யூ சீட் யூ சீ த ஹார்வெஸ்ட் வேதம் சொல்லுகிறது. நீ எதை விதைக்கிறாயோ அதுக்கேற்ற பிரதிபலன் அறுவடையை நீ பார்ப்பா. அது கையில் எடுத்துக்கொண்டவர்களுக்கு கைகளுக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமுள்ள தேவனே, இதை பார்த்து கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, உமக்காக பிரியமா கொடுக்க போகிற அந்த காணிக்கையும் இந்த தசபாவத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மோட பிரசனம் இவர்கள் நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், மகிமை பூர்ணமாக இருந்து எந்த வியாதிகளும் கிட்ட நெருங்காதபடிக்கு கர்த்தர் அந்த குடும்பங்களை தனித்தனியாக பேர் பேராக பாதுகாப்பான வலைத்துக்களை வைத்து நீ காத்துக்கொள்ள போவதற்காக நன்றி செலுத்தி மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும், வல்ல காரியத்தை செய்யும், கிருபையாக நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் பிதாவாக தேவனோடும் அன்பும் பரிசுத்தாவினோட ஐக்கியமும் அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் சதா காலம் பார்த்துக்கிற ஒவ்வொரு மீதும் கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. May God bless you. Be safe. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். Amen. May God bless you. Amen.